உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ஸ்கில் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் இன்டர்னலாக கேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை, ஐயோ இதை நான் எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் for you to understand the difference between stress and pressure. So now you have mentioned cortisol. இந்த cortisol வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெர்மினாலஜி. ரொம்ப பேடான ஒரு ஹார்மோனா, அது எப்படி how do we handle it? Stress can be one of the lead factors in depression, but stress மட்டுமே டிப்ரெஷன் ஆயிடாது. ஒரு சினிசிசம் இருக்கும், என்ன சுத்தி இருக்கிற மக்கள் பத்தி நான் ஒரு மாதிரி தவறா பேசிட்டு வர ஆரம்பிப்பேன். இந்த ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்கு, சண்டே ஈவினிங்ல இருந்தே அதை பத்தி யோசிச்சுட்டு, so that is your burnout. சமைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், and they mentally get exhausted where it goes unnoticed. இதுல என்ன பெரிய விஷயம்னா, அந்த மீ டைம் எடுத்துக்கிறதுல அவ்வளோ கில்ட் இருக்கு for lots of women. go to one hotel என்னைக்காவது ஒரு நாள் எதுனா அவங்க லைஃப்ல டிஃபரன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி விமென் எஸ்பெஷலி மதர்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஷெட்யூல் மாதிரி ஆயிடும். But that guilt is not required. You don't have to feel guilty for it. You need that time. We need to prioritize ourselves. Yes. Yeah. ஹாய் ஹெல்த் குரு வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட அவினாஷ் இருக்காங்க. இஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களுக்கு ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ் இதை பற்றிலாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அவினாஷ். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சொல்கிற வேர்டு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் ஒன்று தானா, இல்லை வந்து அதே போத் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ்? இன்னைக்கு ப்ரெஷர் ஆகிறத கூட ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வந்து டேர்ம் பண்ணிட்டு உட்காந்துருக்குமோ அப்படின்னு தோணுது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி? ஓகே, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ப்ரெஷர் வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், right? Stress is what we feel internally, right? இப்போ ப்ரெஷர்னா எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு ஒரு ஒர்க் பிளேஸில் சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ப்ரெஷர், ரைட்? உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ஸ்கில் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் இன்டர்னலாக கேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை, ஐயோ இதை நான் எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்படி ஸ்கில் இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு ஓகே நான் முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா தென் யூ வில் ப்ராப்ளி நாட் ஹேவ் தட் ஸ்ட்ரெஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். பட் இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், இல்லை எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணனாலும் we will have that stress இல்லை. So is stress bad at all? Stress is not bad, but chronic stress is bad. Okay. Right? இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவெண்ட் பொறுத்து அந்த ஸ்ட்ரெஸ் வரும். யூ வில் நோ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங்ன்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை எக்ஸாம் வருது, ஸோ அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபார்ம் ஆகும், ரைட்? இப்போ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ட்ராப் ஆகணும், ரைட்? பட் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப நடனா ப்ரெஷராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த கார்டிசால் லெவல் ட்ராப் ஆகாம வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு வரும், ரைட்? அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் then it leads to chronic stress, eventually burnout. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அது பிரச்சனைகள் கொடுக்கும். ஓகே, ஸோ நவ் யூ ஹவ் மென்ஷன் கார்டிசால். இந்த கார்டிசால் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெர்மினாலஜி. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதனால தான் வந்து எனக்கு வெயிட் போடுது அப்படின்றாங்க, அதனால தான் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹவு டஸ் கார்டிசால் அஃபெக்ட் ஆர் டெய்லி லைஃப்? அது ஸ்ட்ரெஸ் நிஜமாவே அது ரொம்ப பேடான ஒரு ஹார்மோனா? அது எப்படி, ஹவு டு வி ஹேண்டில் இட்? ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் எதுவுமே பேடுன்னு சொல்ல முடியாது. கார்டிசால் இஸ் அ டைப் ஆஃப் அ ஸ்டீராய்ட் அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் யுவர் தைராய்டு, மேனேஜ் யுவர் ஸ்லீப் வேக் பேட்டர்ன், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல்ஸ் இதுக்கெல்லாம் உதவுது. ஸோ கார்டிசால் ஹேஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், ரைட்? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பிக்கலாக வந்துட்டு 2 ஸ்டேட்டில் இருப்போம். தி ஹியூமன் பீயிங் can be in 2 states, right? ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், ரைட்? இப்போ ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம உடம்பு ரிப்பேர் பண்ணுது, ரைட்? ஐவ் ஹேட் அ ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, ரைட்? இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட்,
ஸோ அந்த ஸ்டேட்ல வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு ரன் கெட் திங்ஸ் டன். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து நம்ம கிட்ட நிக்குதுன்னா யூ நீட் டு கெட் இன் டு ஃபைட் ஆர் ஃப்ளைட் டு சேவ் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பிரிமிட்டிவ் பிரெயின் வந்து அது இன்னும் அந்த மாதிரி நினைக்குது. ஏன்னா மாடர்ன் டேஸ்ல எங்கேயும் நம்ம புலியெல்லாம் அவ்வளோ ஈஸியா பார்க்க போறது இல்லை, ரைட்? ஸோ நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷரா இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் ப்ரெஷரா இருக்கட்டும், we end up having a similar response to it. So in a way stress helps you move. Okay. Right? ஒரு கண்டினியூம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ ஹேவ் இன்ஆக்டிவிட்டி வேர் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். நீங்க பாட்டுக்கு யூஆர் ரிலாக்ஸிங். ஒரு அதே கண்டினியூல கொஞ்ச தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாடரேட் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இட் இஸ் எசென்ஷியல். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்க வந்துட்டு உங்களுடைய அன்றாடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வருவீங்க, ரைட்? மைல்ட். அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபட்டிக் காஸ் ஆகும். இன்னைக்கு நான் இவ்வளவு வேலை பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் நல்லா தூங்க போறேன், ரைட்? டுமாரோ நெக்ஸ்ட் டே யூ வில் கெட் அப் அண்ட் யூ வில் கோ. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா then it turns into stress that can cause problems, right? Your elevated blood pressure, right? All of these things, right? அது அப்புறம் chronic ஆயிட்டு அப்புறம் வந்துட்டு eventually it can also lead to burnout where you will have cynicism, depersonalization, இந்த மாதிரி symptomsலாம் எடுத்துட்டு போகும். So stress can be good and bad, depends on how you use it. Okay, you said stress can be good and bad. So we have a good stress, and also you have also mentioned that stress can lead to depression, right? or chronic-ஆ நமக்கு ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அது over the period maybe that could lead to a depression. So when we have to be worried, this is a normal day stress-ஆ இருக்கு இல்ல இது வந்து chronic stress, and this how does it affect us, or நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது we are in chronic stress? Okay, so when it turns chronic, and third is when it turns into something more of a burnout. Right. Depression is a completely different stress can be one of the lead factors in depression. But stress மட்டுமே depression ஆயிடாது. Okay. Right? இப்போ stress ன்னு எடுத்துக்கலாம். Right? Stress is a good stress. Okay. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்க, வெக்கேஷன் பிளான் பண்றீங்க ஃபேமிலியோட, அதுவும் நீங்க சோகமா பண்ண போதா இந்த வெக்கேஷன் போயிட்டு வரணுமா அப்படி நீங்க நினைக்க மாட்டீங்க. You will actually feel like okay, I'm excited about this vacation. Now அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் வந்து stress ன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு, the regular stress that we all talk about. இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இட்ஸ் மோர் ஆஃப் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுல காஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ். இப்போ மூணாவது இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல பாத்தீங்கன்னா பேர்ன் அவுட் இருக்கு. பேர்ன் அவுட் பாத்தீங்கன்னா இது நார்மலா ஒரு வேல்யூஸ் மிஸ்மேட்ச். அதாவது பிடிக்காத ஒரு வேலையை உட்காந்து நான் செய்யறேன், அது ரெப்படிட்டிவா செஞ்சுக்கிட்டே வர ரோபோட் மாதிரி. இப்படி இருக்கும்போது ஐ மைட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் I'll experience what is called depersonalization, right? ஒரு ஸ்னாப்பிஷா இருப்பேன். அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு இமோஷனே இல்லாம மெக்கானிக்கலா ஓடுற மாதிரி ஆயிடும், ரைட்? அப்புறம் சினிசிசம் இருக்கும், என்ன சுத்தி இருக்கிற மக்கள் பத்தி நான் ஒரு மாதிரி தவறா பேசிட்டு வர ஆரம்பிப்பேன், ரைட்? இப்போ இந்த ஐடி கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 8 வருஷமா ஒரே இடத்துல ஒரே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த கம்பெனிலாம் ஒண்ணுமே பண்ணாது, they'll talk like that. So that cynicism will be there, right? And இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு they'll have that chronic state of exhaustion, right? இப்போ ஒரு வீக்கெண்ட் வருது, ஃப்ரைடே நைட் வருதுன்னா அவங்க they are so exhausted when burn out ஆனவங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே அவங்களால பெட்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கே அவங்களால முடியாது, ரொம்ப டஃப்பா இருக்கும், ரைட்? அண்ட் சண்டே ஈவினிங் வந்துச்சுன்னா they will dread going to work on Monday. Okay, tomorrow I have to connect, I have இந்த ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்குன்னு சண்டே ஈவினிங்ல இருந்தே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் யோர் burn out. ஓகே, பட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து we face it in everyday life, like ஒரு ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ தே ஹாவ் டு ரன் பிஹைண்ட் த டெய்லி சோர்ஸ். அது வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ தே ஹாவ் டு டூ இட். ஸோ இன் தட் கேஸ் ஹவு டு யூ திங்க் they can manage this burnout? Because I feel this burnout is more for the working people, that they have to do it because there is no other go.
நம்ம வேலைக்கு போனாதான் அந்த இன்கம் வரும், அந்த இன்கம்ல we have lots of commitments, so obviously lots of people will experience burnout. How do we deal that and the manage பண்றதுக்கு எதனா tips and tricks சொல்லுங்க. Okay, it's an excellent question. So burnout எப்படி மேனேஜ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரை. ஸோ தெர் ஆர் 2 things to it. ஓகே, இப்போ பேர்ன் அவுட் டிப்பிக்கலாக எப்போ ரொம்ப ஒரு அதர் ஹூ இஸ் more inclined to getting burnout na, you will have people who constantly define themselves with one ideology. I am a director in this IT company, right? அவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனி தான் வாழ்க்கைன்னு இருக்கும், ரைட்? அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அவங்களோட மொத்த லைஃபையும் டிஃபைன் பண்ணிட்டு வருவாங்க. தே ஆர் மோர் ப்ரீடிஸ்போஸ்ட் டு சம்திங் லைக் அ பர்ன் அவுட். ஏன்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு விஷயம் ஒழுங்கா நடக்கல. இப்போ இன்னைக்கு வேலை நல்லா இருக்கு, நாளைக்கு வேலை நல்லா இல்லைன்னா தென் தே கோ இன்டு அ ரட், ரைட்? ஸோ அதில் ரொம்ப உடஞ்சி போய் தட் கேன் லீட் டு அ பர்ன் அவுட். இன்னொரு ஃபேக்டர் ஃபார் பர்ன் அவுட் இஸ் யூனோ ரொம்ப டிரான்சாக்ஷனலான ஒரு ஜாப், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லாத ஜாப், ரைட்? அது அவங்க பண்ணிட்டு வராங்க. இதை பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ பர்ன் அவுட் வரும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நீங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to identify what is it that they love doing, ரைட்? கொஞ்சம் ஒரு நாள்ல வந்து டைம் கல் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour 2 hours சுத்தமா டைமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு 1/2 hour I'm sure they can make. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச எதனா விஷயத்த பண்றதுக்கு பார்க்கணும். they have to ensure that they cull out time for themselves. Okay, right? நிறைய பேர் பர்ன் அவுட்ல இருக்கிறவங்களுக்கு மேஜர் இஷ்யூவே வந்து they cannot switch off, right? வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. so they need to learn to switch off and find time for themselves. Okay, when you said this I could so relate with lots of women at home. இங்க வந்து working people எவ்வளவு தூரம் burn out ஆகுறாங்களோ அதே மாதிரி வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் நீ ஒண்ணுமே பண்ணல வீட்ல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த டெய்லி சமைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், and they mentally get exhausted where it goes unnoticed. ஓகேவா, நம்ம இன்னைக்கு வந்து ஓகே ஸ்கூலுக்கு கலப்பணும் குழந்தைய, அந்த ஸ்கூலுக்கு இது கொடுக்கணும், ஸ்நாக் கொடுக்கணும், அது ரிப்பீட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தே ஆர் கோயிங் த்ரூ. லைக் அன்னைக்கு சாப்பாடு வரணும்னா அதுக்கு முத நாளே அந்த ப்ரிப்பரேஷன் போயிடுது மென்டலி, அண்ட் தே ஆர் மென்டலி எக்ஸாஸ்டட், பர்ன் அவுட். அண்ட் இதுல என்ன பெரிய விஷயம்னா அந்த மீ டைம் எடுத்துக்கிறதுல அவ்வளோ கில்ட் இருக்கு ஃபார் லாட்ஸ் ஆஃப் விமன். வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? So definitely especially mothers, இது டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் கில்ட்டி டு டேக் டைம் ஃபார் மை செல்ஃப். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு வென் ஆஃப்டர் த சைல்ட் பர்த் லைக் ஐ நீட் அ பிரேக், ஆனால் எனக்கு அந்த பிரேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரைட்? ஐம் ஃபீலிங் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோ, தெர் இஸ் நோ நீட் டு ஃபீல் கில்ட்டி, ரைட்? நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம மிஷின் மாதிரி கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம பாடியும் அப்படிதான். இப்போ ஒரு பைக்கை வந்துட்டு நீங்க 2 நாளா அப்படியே கான்ஸ்டன்டா ஓட்டிட்டே போனீங்கன்னா எதனா ஒரு பார்ட் உடையும், ரைட்? அந்த மாதிரி தான், ரைட்? எவ்ரி ஹியூமன் பீயிங் வி நீட் டு டேக் தட் பிரேக், ஃபைண்ட் டைம் ஃபார் ஆர் செல்ஃப்ஸ், ரைட்? அட்லீஸ்ட் அது ஒரு 20 minutes 30 minutes 15 minutes ரொம்ப கம்மி, ஒரு 30 minutes ஆவது ஒரு நாள்ல டைம் கல் அவுட் பண்ண, ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு வாக்கிங் போகிறதோ ஏதாவது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ மென் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக அவங்க வெளில போறாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஃபேமிலிஸ் வேர் யூ ஹேவ் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் மேல் பார்ட்னர்ஸ், ரைட்? அவங்க வெளில வேலைக்கு போறாங்க, அவங்க டெய்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாவது மாறும், ரைட்? they'll find time to stop at one tea shop or go to one hotel என்னைக்காவது ஒரு நாள், எதுனா அவங்க லைஃப்ல டிஃபரன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி விமென் எஸ்பெஷலி மதர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செட் ஷெட்யூல் மாதிரி ஆயிடும். இந்த டைம்க்கு எழுந்துட்டு இந்த டைம்க்கு சாப்பாடு பண்ணாதான் இந்த டைம்க்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், ரைட்? இந்த டைம்க்கு நான் வரணும், இந்த டைம்க்கு நான் XYZ வீட்டுக்கு பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது they often they don't think to include, கான்ஷியஸா பண்றது இல்ல. அவங்கள யூசுவலா வந்துட்டு they don't think எனக்குன்னு ஒரு டைம் வைக்கணுமா அப்படின்னு அப்படி யோசிச்சாலும் அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கும். But that guilt is not required. You don't have to feel guilty for it. You need that time. We need to prioritize ourselves. Yes. Yeah. And you said there are certain things we can do to help ourselves from burnout. But I see lots of people இன்னைக்கு நான் me time சொல்லிட்டு they are doom scrolling in Instagram or Facebook or YouTube or this social media platforms. Does that really help
for their me time? Absolutely not. அது எப்படி ஸோ ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா மீ டைம்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறது இட்ஸ் ஆஸ் குட் அஸ் சேயிங் ஐ எம் டிப்ரெஸ்ட் ஸோ டு ஃபீல் பெட்டர் ஐம் கோயிங் டு ட்ரிங்க். அது உங்களுக்கு இன்னமும் அந்த பிரச்சனையை தான் காஸ் பண்ணும். ரைட், when I say mean time, go out, ரைட், டூ சம்திங். இல்லை ஒரு வருஷமா ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலையா, அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுங்க. ரைட், ஹாவ் அ ஹியூமன் கனெக்ஷன். ரைட், வி ஆர் சோஷியல் கிரீச்சர்ஸ். ரைட், நம்ம எல்லாரும் வந்துட்டு ஐசோலேட்டடா முதல்ல மாதிரி அங்கே முதல்ல கூட பண்ணையில எல்லாம் ஒன்னா தான் இருக்குதுங்க. ரைட், ஸோ வி ஹாவ் டு பி டுகெதர். ரைட், ஸோ ஹியூமன் கனெக்ஷன் is usually the best thing, right? இப்போ நீங்க இன்னொன்று இனிஷியலா சொன்னீங்க டிப்ரெஷன் வர்சஸ் பர்ன் அவுட். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கிடைக்குது. ரைட், நீங்க டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வெக்கேஷன் கூட்டு போனீங்கன்னா அவங்க அங்க வெக்கேஷனுக்கு வந்து டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்க. Okay. Right, but burnout la experience பண்றவங்க if they take that break, right, they'll actually enjoy it. Okay. And they'll feel like when they come back they'll feel a little more refreshed. And you said this in the social media doom scrolling is as equal to the drinking அப்படினா. Lots of people today I have seen என்னன்னா I'm very stressed, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, I want to escape so I'm drinking அப்படின்றாங்க. Does really drinking helps them to escape from the issues, or at least does it really help them அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன? No, it doesn't. So be it alcohol, any kind of substance, right? Okay. Alcohol ah irukattum illa vera edha substance ah kuda irukattum, right? It will only give you temporary escape. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு எஸ்கேப் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹேங் ஓவர்னு ஒன்று இருக்கு பாருங்களேன், அது உங்களை போட்டு புரட்டி எடுத்துரும். ரைட், ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன தேவைப்படுது, நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் தேவைப்படுது. ரைட், ஏன்னா நான் என் மேலே ஒர்க் பண்ணி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இட் டேக்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமா? ஒரு இன்ஜெக்ஷன் குத்துன உடனே எனக்கு சந்தோஷம் வருதா? ரைட், வெயிட் லாஸ் ஆகுதா? வி கோ ஃபார் திங்ஸ் that give us that instant dopamine hit, that instant gratification, right, as opposed to going to something that gives us long term benefits. Right, ஏன்னா நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னா நீங்க அதை நிறுத்தினீங்கன்னா திருப்பி ரிவர்சலும் இன்ஸ்டன்ட்டா வரும். ஆனா when you work on yourself, right, and you put in all that effort, you learn skills to tolerate distress, right, அது உங்களுக்கு லாங் டேர்ம் ரொம்ப நாள் நீடித்த எஃபெக்ட் தரும். ஓகே, இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல வந்து we have stress every day. So what are the small changes or habits where we can inculcate in our daily life to help us manage this stress? Okay, so things that you can do in your daily life to help stress, right? First வந்துட்டு healthy eating, right? மைண்ட் பாடி கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க. உங்கள் மண்டையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு காட்டும், உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் மண்டையில் காட்டும். ரைட், ஸோ நம்மளோட சாப்பாடு நம்ம ஹெல்த்தியாக மாற்றிக்கிட்டோம்னா, ரைட், இந்த ஹைலி ப்ராசஸ்ட் கிரீசி ஃபுட், ரைட், இதுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் நினைப்பீங்க. பட் எஸ், your stomach, what you put into your stomach can dictate how you feel, right? Or a healthy diet, something closer to Mediterranean diet, right? அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் மாதிரி மெயின்டைன் பண்ண. இப்போ புதுசாக ஒரு ஆர்டிக்கல் கூட வந்திருக்கு எங்கேயோ, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு. ரைட், ஸோ ரொம்ப நேரம் நம்ம our bodies are not designed for sitting. ரைட், ரொம்ப நேரம் உட்காராம கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபிட்னஸ், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட், எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ரைட், அது யோகாவாக கூட இருக்கட்டும், ரைட், இட் கேன் ரியலி ஹெல்ப் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்பிங் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி மெடிடேஷன் அண்ட் டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கேன் ஹெல்ப் யூ வித் ஆங்ஸைட்டி. ஸோ இதெல்லாம் ஃபியூ திங்ஸ் தட் யூ கேன் டெஃபினெட்லி டூ டு ஹெல்ப் வித் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். So before ending this video, I want you to give one message for all the working class people, homemakers, students who are going through stress, burnout. I'm processing this. What do you want to tell them? Okay. So stress ah irukattum, burnout ah irukattum, anything, you have to prioritize yourself first.
ஒரு ஃப்ளைட்லேயே கூட இந்த ஏர்பிளேன் டேக் ஆஃப் ஆகிறது மாதிரி சொல்லுவாங்க, மாஸ்க் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போடுங்க. ஏன்னா நீங்களே அன்கான்ஷியஸாக இருக்கிற டைமில் பக்கத்தில் இருக்கவங்க போடணும்னு வச்சிங்கன்னா மூக்கில் மாஸ்க் போடுறதுக்கு பதில் வேற எங்கேயாவது போட வைப்பீங்க, நெத்தியில் அந்த மாதிரி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்லை உங்களுக்கு ஒரு ரோபோட் மாதிரி நீங்கள் எந்த ஒரு இமோஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளை போயிட்டு வரீங்கன்னா டெஃபினெட்லி கெட் இட் செக்ட், ரைட்? ஏன்னா இது வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை மட்டும் பாதிக்காது. திங்ஸ் லைக் பிளட் ப்ரெஷர், ரைட்? எந்த சிம்டமும் இருக்காதுங்க, ஆனால் உள்ள குவைட்டாக டேமேஜ் பண்ணிட்டு வரும், ரைட்? தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட், ரைட்? இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணாமல் விட்டீங்கன்னா பின்னாடி பெருசாச்சுன்னா இன்னைக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் ஏர்ன் பண்ணுற எல்லா காசையும் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க போறீங்க, ரைட்? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கெட் யோர் செல்ஃப் செக், கிவ் யோர் செல்ஃப் அ பிரேக், right? Which is very, very important. Today people are not able to switch off. கொஞ்சமாவது switch off பண்ணி ஆகணும். That is the biggest thing I would tell everyone. Thank you so much. You have given lots of insight about stress. Good stress பத்திலாம் நிறைய பேசியிருக்கீங்க. Thank you so much. We'll see you soon in another interview with you. Thank you so much. Thank you.